உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம். புரட்டாசி மாதம் 18ஆம் நாள் சனிக்கிழமை. இன்னைக்கு காத்தால 7:16 வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணம் பண்றார். பிறகு சதயம் நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ண போறார். மேஷராசி என்பர்களே, இந்த நாள் மிக அற்புதமான நாள். பிரதோஷம். இந்த பிரதோஷ வழிபாடுங்கிறது வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வுகள் தரும். பிரதோஷம்னு ஒரு நம்ம ஊர்ல கேலண்டர்ல பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்க சாயந்தரம் சிவபெருமான் கோவிலுக்கு போயிடணும். சாயந்தர நேரம் பிரதோஷ வேளை. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில பிரச்சனை வருகிற போது அந்த விஷத்தை உண்டவன் சிவபெருமான். அவருக்கு திரு நீலகண்டன் பேரு. தொண்டையில விஷத்தை தாங்கிறான். அந்த வேளை பிரதோஷ வேளை. ஆகவேதான் பிரதோஷ வேளையில போய் சிவபெருமானை வழிபட்டால் நமக்கு வாழ்க்கையில விஷமாக இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் விலகும். இன்னைக்கு மேஷராசிக்காரா மட்டுமல்ல, 12 ராசிக்காரர்களும் போய் சிவபெருமானை வழிபாடு செய்யணும் மாலை நேரம். இப்போ புதன் பகவானுடைய அனுகூலம் நமக்கு சிறப்பாக இருக்கு. கல்வியில் பெரிய வளர்ச்சி மேஷராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது. அதே போல வியாபார பெருமக்களுக்கு வியாபாரத்தில் கொடுத்தேன் தொலைத்தேன்னு இருக்காது. இனிமேல் நான் கொடுத்தேன் நிறைய பெற்றேன்னு இருக்கும். நல்ல வருமானம் வந்து சேரும். கணவன் மனைவி கடையில் ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாள். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் 10ஆம் இடத்துல போயிட்டு இருக்கார். ஏற்கனவே இங்கே ராகு பகவான் இருக்கார். நிறைய சாதிக்கணும்னு தோணும். நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார், நான் நிறைய சம்பாதிக்கணும், அதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு ரிஷபராசிக்காரங்க கேட்பாங்க. இந்த ராகு வந்த உடனே என்ன ஆகுதுன்னா நிறைய யோசனைகள் வருது, நிறைய ஐடியாஸ் வருது, புதிய புதிய யுக்திகள் வருது. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதபடி ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு தடை இருக்கும். அந்த தடையை மீறி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அசாத்திய திறமை வரும். போட்டி பந்தயங்களை சமாளிப்பீங்க. நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். மிதுனராசி என்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கார் சந்திர பகவான். ஒரு மனிதர் வாழ்க்கையில் உயர்ந்து வருகிறாருன்னு சொன்னா பாக்கியஸ்தானம் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். அவனுக்கு என்ன பாக்கியாதிபதினு சொல்றோம். மிதுனராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களை பாக்கியாதிபதியாக போய் வச்சிருக்கு. முயற்சிக்கிற காரியமெல்லாம் வெற்றி உண்டு. கொஞ்சம் உடம்பு அலுப்பு இருக்கும். ராசியில குரு இருக்கார் இல்லையா, ஒரு அசதி இருக்கும், ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும். ஆனாலும் விடாம நீங்க உழைக்கக்கூடிய உழைப்பு இன்னைக்கு உயர்வை தரும். ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு சில தடைகள் இருக்கு. தடைகள் இன்னைக்கு நிவர்த்தியாகும். வியாபாரம் வசீகரமாகும். இன்னைக்கு பெரிய வெற்றியை நீங்க பெற முடியும். ஆனால் கண் திருஷ்டி நிறைய இருக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு கண் திருஷ்டிக்கு சுத்தி போட்டுக்கிறோம். எனதருமை கடகராசி என்பர்களே, சந்திர பகவான் 8ஆம் இடத்துல போறார். நமக்கு ராசிநாதனே அந்த சந்திர பகவான் தான். 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போறாருன்னா நீ கம்னு இருக்கணும். யாரையும் போய் பகைச்சிக்க கூடாது. பொதுவாகவே ஒரு நாட்டை ஆளணும்னு சொன்னா கடகராசி சிம்மராசிக்காரர்களுக்கு தான் அந்த யோகம் வரும். கடகராசி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் நாட்டை ஆளணும்னு ஆசையும் வரும். நம்ம ரெண்டுமே ராஜ லக்னங்கள் இல்லையா, அதனால அப்படி. இப்போ கடகராசிக்காரர்களுக்கு அப்படி ஆசைகள் பெருகும். ஆனால் இந்த நாளில் உடல் நலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். யாரையும் பகைச்சிக்க கூடாது. வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். பழைய வியாபாரத்தை கண்டினியூ பண்ணலாம். புதிய முயற்சிகள் பண்ண வேண்டும். 10 +1 +2 படிக்கிறோம் அப்படின்னா படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் குறையும். இல்லை படித்த பாடங்கள் மறக்கும். திரும்ப திரும்ப படிச்சோம்னா வெற்றி கிடைக்கும். சிம்மராசி என்பர்களே, 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போறது ரொம்ப விசேஷம். ஒரு புதிய நண்பர் ஒருத்தர் கிடைக்க போறார். சில பேருக்கு ரொம்ப சின்ன வயசுல பழகியிருப்பாங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. ஆனால் காலப்போக்கில் அந்த நட்புகள் காணாமல் போயிருக்கும். இப்ப மீண்டும் அந்த நட்பு உயிர்ப்பிச்சு வரும். துளிரும் அந்த நட்பு. அதனால பல நன்மைகள் உண்டாகும். ஒரு சினி ஃபீல்டில் இருக்கீங்க, கலைத்துறையில் இருக்கீங்கன்னா பெரிய வளர்ச்சி வரும். புதிய வியாபார ஒப்பந்தங்கள் இன்னைக்கு கையெழுத்து போடலாம். திருமணத்திற்கு நல்ல வரன் அமையும் நேரம். கன்னிராசி என்பர்களே,
அற்புதமான நாள். ராசிநாதன் புதன் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு யோகம். தனஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது ஒரு அதிர்ஷ்டம். ஆகவே பிசினஸ்ல ஒரு நல்ல லாபம் கன்னிராசிக்காரர்களுக்கு வரப்போறது. அதே நேரத்தில் சந்திர பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கார், ராகு பகவானோடு கூடியிருக்காருன்னா ஹெல்த் ரீதியாக ஒரு ப்ராப்ளம் வந்தால் மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். அதுதான் மிக முக்கியம். அதுவும் சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டா ஒருத்தர் முதல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது கூட உங்களுக்கு முக்கியம். இந்த நாள் தன வருமானம் பெருகும், மன நிம்மதி பெருகும். துலாம் ராசி அன்பர்களே, நல்ல அறிவாளிகள், நல்ல பண்பாளர்கள், பிறருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணங்கள் உடையவர்கள். ஆனால் கூடவே ஒரு பிடிவாதமும் இருக்கும், கௌரவம் பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்கும். துளாராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் லாபத்தில் இருப்பது ஒரு மேன்மை. ராசியிலேயே பாக்கியாதிபதி புதன் பகவான் உட்கார்ந்து மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கிறார் வியாபாரத்தில். கல்வியா, செல்வமா, வீரமான 3 வேணும் கேட்கறது துளாராசி. அந்த 3 நாளும் ஜெயிக்கக்கூடிய ராசி துளாராசி. திருமணத்துக்கு நல்ல வரன் அமையும், திடீரென்று வரன் வந்து அமையும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு அப்படி இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கிறதுக்கு அற்புதமான நாள். வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்க செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கார். ஒரு இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், இதை விரும்பக்கூடியவர்களுக்கு அது கூடி வரும். அதே நேரத்தில் பலருக்கு கால்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். கால் வலியோ கால்களில் பிரச்சனையோ சிலருக்கு கொடுக்கும். பிடிவாதம் நிறைய இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை கொடுக்கும். பிள்ளைகள் வளர்ப்பில் விருச்சிக ராசிக்காரர்கள் அக்கறை எடுக்கணும். அலட்சியமாக இருந்தால் பிள்ளைகள் நாளைக்கு உங்களை அலட்சியப்படுத்துவாங்க, அது புரிஞ்சுக்கணும். வியாபாரத்தில் அளவா இன்வெஸ்ட் பண்ணினால் போதும். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் உங்களை பார்க்கிறது ஒரு யோகம். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானையும் குரு பகவான் பார்க்கிறார், அது அதிர்ஷ்டம். நீங்க செய்ய போகிற பயணம் உங்களுக்கு வெற்றியை தரும். சார், இந்த குறிப்பிட்ட விஷயத்துக்காக நான் இப்போ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த முயற்சி வெற்றி பெறுமான உறுதியாக வெற்றி பெறும். உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் வளரும். வியாபாரம் மிக திருப்தியாக இருக்கும். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானத்தில் சந்திரன். இந்த நாளில் புதிய புதிய முயற்சிகள் செய்ய போறீங்க. உங்க எழுத்து திறமை வளரும், உங்க பேச்சு திறமை வளரும். சந்திர பகவான் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அனுகூலமா இருக்கார். குடும்ப வாழ்க்கை சந்தோஷத்தை தரும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும், அதுக்கு மட்டும் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது கூட நல்லது. சாப்பாட்டில் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. வியாபாரிகளுக்கு புதிய வியாபார யுக்திகள் வரும். வியாபாரம் செய்யக்கூடிய நிறுவனங்களை அழகுபடுத்துவது, புதிய வேலையாட்களை சேர்ப்பது, அப்படி இன்னைக்கு திறம்பட செயல்படுவீங்க. நிறைய நன்மைகள் தேடி வரும். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு சமூக வலைத்தள ஈடுபாடு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு இது போடலாமா, இன்ஸ்டாவில் ஒன்று புதிய படைப்பு ஒன்று போடலாமா, புதிய பதிவு போடலாம், இப்படிலாம் செய்திகள், எண்ணங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கும். வெளி உலகத்தில் உங்களை பிரபலப்படுத்தணுங்கிற எண்ணம் உங்களுக்கு பெருகும். அதே சமயத்தில் இதனால் இஎன்டி தொடர்பான பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம். இந்த எலும்புகள் வலி இருக்கும், கழுத்து எலும்பு வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். அதுக்குரிய சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதும் கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ அவசியம். நிறைய சிந்தனை செய்வீர்கள், உங்கள் சிந்தனையினால் வெற்றி பெறுவீர்கள். தேவையில்லாத விஷயத்துக்கு டென்ஷன் ஆகிறத விட்டுட்டு அந்த நாள் நல்லா இருக்கும். வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில் அபரிமிதமான ஒரு வளர்ச்சி பெறும். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கார். இந்த நாளில் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும். ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர் இன்னொரு ஹையர் எஜுகேஷன் சேர்ந்து படிக்கலாமா, வேறு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் மாற்றிக்கலாமா அப்படிங்கிற சிந்தனைகள் தோன்றும். ஒரு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இன்னொரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். நீண்ட நாளையே நண்பர், பிரிந்து போன நண்பர் மீண்டும் சேருவார். தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். ஆனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் உங்களுடைய கவனத்தை கூட்டிக்கிறது ரொம்ப நல்லது. அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?